மரபு சார்ந்த விதைகளால் நம் நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்க இயலாது. அதனால் நவீன விதைகளை தருகிறோம் என்பதே பசுமை புரட்சியின் அடிப்படை. நவீன விதைகள் என்கிற மாய விதைகளை சந்தை பொருட்களைப் போல கிராமங்கள் தோறும் விநியோகித்தார்கள். இந்த மாய விதைகள் தண்ணீரை குடித்துக் கொண்டே இருக்கும். இதன் அகோர பசிக்கு இந்திய விவசாயிகளால் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. உடனே கமலை மாடுகளை விட்டுவிட்டு கடன் வாங்கி மோட்டார் வாங்கி பொருத்தினார்கள். அதுவும் சரிவரவில்லை. அதனால் மீண்டும் கடன் வாங்கி ஆழ்துளை கிணறுகளை வெட்ட கிளம்பி இறங்கினார்கள். இந்த மாய விதைகளால் நிலத்தடி நீர் ஆழத்திற்கு சென்றது மட்டுமல்ல, இந்திய விவசாயிகள் அனைவரும் கடன் தொல்லைக்கு ஆளாகினார்கள். இந்த பசுமை புரட்சி வந்த பிறகு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை மட்டும் 2.5 லட்சத்தையும் தாண்டியிருக்கிறது. பசுமை புரட்சி கொடுத்த தண்டனையா என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. உண்மையில் பஞ்சம் வந்து மாண்டு போன மனிதர்களின் பட்டியலை விட பசுமை புரட்சியால் மாண்டு போன விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதே சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீரின் தேவையால் தான் நம் நாட்டில் பெரும் அணைக்கட்டுகள் கட்டுவது என்பது கருத்தாக்கத்திற்கு உள்ளானது. இதன் பின்னர்தான் நீர் பங்கீடு தொடர்பான பெரும் சர்ச்சைகள் உருவாகின. இந்த விதைகளின் வருகைக்கு பின்தான் பல இடங்களில் உழவர்கள் தண்ணீருக்காக வீதியில் இறங்கி போராடத் தொடங்கினார்கள். செயற்கை விவசாயத்தால் தாய்ப்பால், பசும்பால் கூட விஷமாகிவிட்டது. சுற்றுப்புறச் சூழலும் மாசுபட்டது. பசுமை புரட்சி செய்வதாக கூறி ரசாயனங்களை தாராளமாக்கிவிட்டார்கள். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் ஆர்கானிக் பாஸ்பெட்டிக் ரசாயனம் உடலில் கொழுப்புச் சத்தில் தங்கி மூளை, மார்பகம், இடுப்பு பகுதிகளை பாதிக்கும். இரத்த சோகையை ஏற்படுத்தும். வயிற்றில் இருக்கும் குழந்தையை கூட அது பாதிக்கும். செயற்கை விவசாயத்தால் கிராமங்களில் இருந்த 75% விவசாயிகள் 56% குறைந்துவிட்டனர். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் ஆர்கானிக் உணவுப் பொருட்களில் வழக்கமான முறையில் பயிரிடப்படும் பொருட்களை விட அதிக சத்தும் வைட்டமின்களும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் மண்ணில் விளையும் உணவுப் பொருள் மனிதனுக்கும், தண்டுகள், இலைகள் கால்நடைகளுக்கும், அதன் வேர் பகுதி மீண்டும் நிலத்திற்கே உரமாகும். மக்களின் உடல் நலத்திற்கும் பொருள் நலத்திற்கும் அதிக தீங்கு விளைவிப்பதாக அமைந்துள்ள நவீன வேளாண்மை நாட்டின் பொருளாதாரத்தையும் பாழ்படுத்தி வருவதே நிதர்சனமான உண்மை.